மற்றொரு அண்மைச் செய்தி. அனைத்து அரசு துறைகளிலும் கட்டுமான பணி மற்றும் பராமரிப்பு பணிகளை பொதுப்பணித்துறையின் மூலம் மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் பொதுப்பணித்துறையிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அனைத்து அரசு துறைகளின் கட்டுமான பணி மற்றும் பராமரிப்பு பணிகளை பொதுப்பணித்துறையின் மூலம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் பொதுப்பணித்துறையிடம் தடையில்லா சான்று பெற்ற பிறகே பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் இருக்கிறது. குறிப்பாக அரசு துறைகளின் கட்டுமான பணிகள் பொறுத்தவரையில் பொதுப்பணித்துறை மூலம்தான் ஒவ்வொரு நிதியாண்டிலும் மேற்கொள்ளப்படும். இருந்த போதிலும் ஒரு சில துறைகளை பொறுத்தவரையில் அவர்களே கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவித்த அந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் பொதுப்பணித்துறை மூலம் மட்டுமே கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய திட்டங்கள் பொறுத்தவரையில் முக்கிய திட்டங்கள், முக்கிய கட்டிடங்கள் உள்ளிட்ட அனைத்தும் பொதுப்பணித்துறைகளால் மட்டுமே செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும், பெரிய திட்டங்கள் புகழ்பெற்ற கட்டட கலைஞர்களை செயல்படுத்துவதற்காக நியமிக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைமை கட்டட கலைஞர் அலுவலகம் பலப்படுத்தப்படுவதோடு அனைத்து அரசாங்கங்களுக்கும் திட்டமிடல் அனுமதிகளை விரைவாக செயல்படுத்த அந்த அலுவலகத்தில் தனி பிரிவுகளை உருவாக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அனைத்து அரசு துறைகளின் கட்டுமான பணிகளும் பொதுப்பணித்துறை மூலம் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் எனவும், மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் பொதுப்பணித்துறையிடம் தடையில்லா சான்று பெறுவது அவசியம் என்றும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.